பசங்களா வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ ரொம்ப நாளா வச்சு உங்க எல்லாரையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த ஒரு வருஷம் எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். ஸோ என்ன மேம் இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது லெக்சரா அப்படின்னு கேட்டா இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நம்ம ஏன் போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் அதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன இயரோட கொஸ்டின் பேப்பரை தான்ப்பா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பாத்திரலாமா? ரெடியா? ஓகே. சோ ஒன் வேர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பவே ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். பட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 7 மார்க்குக்கு சாரி 10th ஞாபகத்துல சொல்றேன், 5 மார்க்குக்குலாம் உங்களுக்கு நான் கீழே பிடிஎஃப்ல வந்துட்டு இதுக்கான ஆன்சர் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ எந்த கவலையும் வேணாம். சோ பாகில் எண்ணின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சர் என்ன ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் மேம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸோ ml-1 t-1 இதுதான் வந்துட்டு பாகியலோட வாய்ப்பாடு இல்லையா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கேட்கலாம். இதுக்கோட வாய்ப்பாடு என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன, இந்த ஈக்குவேஷன்ல இந்த லெட்டருக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருங்க. சோ ஒரு பொருள் 20 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழும்போது அப்பொருளானது தரையடை எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வினாடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 20 மீட்டர் உயரத்துல இருந்து தான் கீழே விழுகுது அப்படின்னா எனக்கு ஜியோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 10ன்னு கொடுத்தாச்சு. 20 மீட்டர் வினாடியில வந்து கீழே விழுகுதுன்றப்போ ஒரு வினாடிக்கு அது 10 மீட்டர் வந்துட்டு மேபி கவர் பண்ணலாம். சோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன, 2 வினாடி. வாயு ஒன்றின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை 2 மடங்காக்கும் போது அவ்வாயு மூலக்கூறின் சராசரி மோதலிடை தூரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறாது அப்படின்னு இருக்காங்க. சோ வாயு ஒன்றோட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை 2 மடங்கு ஆக்கிட்டோம். வாயுக்களோட வெப்பநிலையும் அழுத்தத்தையும் 2 மடங்கு ஆக்குறதுனால அந்த அது மோதும் போது எடுத்துக்கக்கூடிய அந்த தூரம் வந்துட்டு மாறாது. மேபி நம்ம தூரத்தை வந்துட்டு 2 மடங்கு ஆக்கி இருந்தாலும் தூரம் மாறி இருந்திருக்கும். நம்ம தூரத்தை 2 மடங்கு ஆக்கல, வாயுக்களோட வெப்பநிலையும் அழுத்தத்தை மட்டும்தான் 2 மடங்கு ஆக்கி இருக்கோம். சோ அப்போ அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மோதல் தூரம் கண்டிப்பா மாறாது அப்படின்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குமான வரைபடம் கேட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேர்கோடா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. என்ன மேம் கீழே பாக்குறீங்க அப்படின்னா நான் மேபி தப்பா உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டேன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் முடியும். சோ அதுக்கு ஒன்று செக் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சோ சார்லஸ் விதியோட இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் நான் தான் எடுத்தேன். சோ சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குமான வரைபடம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நேர்கோடு தான். சோ பின்வருவனவற்றுள் எந்த இயற்பியல் அளவை ஸ்கேலரால் குறிப்பிட இயலாது அப்படின்னா உந்தத்தை நம்மளால ஸ்கேலரால குறிப்பிட முடியாது. ஏன்னா உந்தம் அப்படிங்கிறது என்ன, திசைவேகம் இன்ட்டு டைம். அதை போய் நம்மளால எப்படி ஸ்கேலர்ல சொல்ல முடியும்? நிறைய சொல்லிடலாம், நீளத்தை சொல்லிடலாம், முடுக்கத்தோட எண்மதிப்பை சொல்லிடலாம். பட் உந்தம் அப்படிங்கறது வந்துட்டு நம்மளால ஸ்கேலரால சொல்ல முடியாது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 5000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி காற்றில் இயங்கி நீர்ப்பரப்பை தாக்குகிறது. நீர் காற்றில் அலைநீளங்களோட தகுவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னா 4:30 அப்படின்னு இருக்காங்கப்பா. என்ன 4.30? y = 2 sin 2/t + 1.5 என்ற தனி சீரிசை அலைவுக்கு சமன்பாட்டின் அதிர்வெண்ணோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளும் துகள் A, ஒரு துகள் A வந்து சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளுது. B என்ற புள்ளிகளை ஒரே திசை வேகத்துடன் கடக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா Bங்கிற புள்ளிய ஒரே திசை வேகத்துல கடக்குது. Aல இருந்து Bக்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரம் 3 செகண்ட். B இருந்து Aக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரம் பார்த்தோம்னா 3 செகண்ட் எனில் அதன் அலைவு நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏல இருந்து பிக்கு 3 செகண்ட்ல போயிடுச்சு, பில இருந்து ஏக்கு 3 செகண்ட்ல வந்துருச்சு. ஆனா அது மொத்தம் 6. பட் எத்தனை அலைவு எடுத்துச்சுன்னு பார்த்தோம்னா 2 அலைவுகளை மேற்கொண்டுச்சு. அப்ப எனக்கு 12 செகண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்கப்பா. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர் நீளம் உடைய ஆர்கான் புலியின் அடிப்படை அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது 2.5 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் 2i + j × n என்ற சீரான விசை 1 kg நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. பொருளானது 3jk + k m என்ற நிலை முதல்
5i cap plus 3j cap m என்ற நிலை வரை இடம் பெறுகிறது. சோ இந்த பொருள் மேல எனக்கு 1 kg இந்த விசை, எந்த சீரான விசை 1 kgல உள்ள ஒரு பொருள் மேல மோருது. அந்த பொருள் எனக்கு இந்த மதிப்புல இருந்து இந்த மதிப்புக்கு மாறுது அப்படின்னா அந்த பொருள் மீது செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஜூல் அளவுக்கான ஆற்றல் அது மேல செயல்பட்டு இருக்கு. பொதுவா நம்ம ஆற்றலை தான் வேலைன்னு சொல்றோம். சோ 10 ஜூல் அளவுக்கான ஆற்றல் என்ன பண்ணிருக்கு, அது மேல செயல்பட்டு இருக்கு அப்படின்றாங்கப்பா. சோ நெக்ஸ்ட் குவெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திண்ம பொருள் ஒன்று கோண உந்தம் எல் உடன் சுழல்கிறது. இதோட இயக்க ஆற்றல் பாதியானால் கோண உந்தம் என்ன ஆகும், அது அப்படியே ஆஃபா மாறும். சோ L/√2. மைய விலக்கு விசை எங்கு ஏற்படும் அப்படின்னா ஒரு பொருளோட கண்டிப்பா மையத்துலதான் ஏற்படும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுழல் இயக்க குவியங்களில் ஏற்படும். தோருக்கு பாருங்க. சோ மைய இயக்க விசை என்ன பண்ணணும்னா ஒரு பொருளோட மையத்துலதான் ஏற்படும். அந்த மையத்தை பொருளா வச்சுதான் மத்த எல்லாமே சுழல ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ இதை நம்ம சுழல் இயக்க குறிப்பாயங்கள்னு சொல்லிடலாம். வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சோ புவியினை சுற்றும் துணைக்கோளோட இயக்க ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம், நிலையாற்றலை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ பூமியின சுத்துற துணைக்கோளோட இயக்க ஆற்றல் எனக்கு நிலையாற்றலை விட எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீளத்தை போல 2 மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியில் ஏற்பட்ட திரிபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் ஒன். 19.95 என்ற எண்ணை 3 முக்கிய எண்ணூறு வடிவில் முழுமைப்படுத்துக. அப்படியே முழுமைப்படுத்தணும்னா 2 அதாவது 20.0 தான் வரும். ஃபுல் நம்பர்னு கேட்டாச்சு, அப்ப 2.0 தான் வரும். 95க்கு மேல போயிட்ட பட்சத்துல நம்ம 20.0 அப்படிங்கிறத எழுதிக்கலாம்ப்பா. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின் கேட்டாச்சு. இதெல்லாமே நம்ம நிறைய கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், ஸ்கேலாரா இருக்கட்டும், ஆற்றல் மாறா விசையா இருக்கட்டும், திருப்பு விசை உருவாக்காத விசைகளா இருக்கட்டும், 24வது கொஸ்டின் வந்துட்டு கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த ப்ராப்ளத்தோட சால்வேஷன் நான் கீழே கொடுத்துட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல வந்துட்டு நமக்கு 33வது கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின். இதுவுமே ப்ராப்ளம் தான். இதுக்கான ஆன்சரையும் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு கீழே, ஒரு பிரச்சனையும் வேண்டாம். சோ அவ்வளவுதான்ப்பா. இதுதான் வந்துட்டு போன வருஷத்தோட, இது எல்லாமே வந்துட்டு உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்கா அதோட ஆன்சர் கீஸ். ஸோ முக்கியமான கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப்ல ஆன்சர் கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையா படிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்க போயிட்டே இருக்கு. எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் கொடுத்தாச்சுப்பா, ஒரு பிரச்சனை வேணா உட்காந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா போதும். சோ நான் 12th இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு திருக்குறள் சொன்னேன். அதாவது எண்ணி துணிக கருமம் துணிக பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்ற ஒரு திருக்குறளை சொன்னேன். சேம் திருக்குறள் உங்களுக்கும் சொல்றேன். அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கலாம். ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய டைமும். இதை இப்ப விட்டுட்டுன்னு வைங்களேன், அப்புறமா உட்காந்து அந்த டைம்ல நான் உட்காந்து படிச்சிருந்தா இந்நேரத்துக்கு 70 வாங்கி இருப்பான்டா அப்படின்னு சொல்றதுல, சரி 78 போட்டேன். மேபி உங்க மார்க் 78 இருக்குமோ, இல்ல சென்டம் போடுறவங்களை சொல்ல வரல, மேபி ஆவரேஜ் மார்க். ஸோ 70 மேல வாங்கியிருப்பேன்டா அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ பொறுமையா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் நாங்க இருக்கோம், எங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. இன்னும் ரிப்ளை பண்ணல மேம் அப்படின்னா நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், ஒரு பிரச்சனையும் வேணாம். ஸோ உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது என்ன, இழுக்கு. ஓகே சரி, ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.